அண்மைச் செய்தி. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை தொடர்ந்து தவேக கட்சியில் உருவாக்கப்பட்டுள்ள தொண்டர் அணிக்கு ஆலோசனை வழங்க ஓய்வு பெற்ற ஐஜி ரவிக்குமார் தலைமையில் ஓய்வு பெற்ற காவல்துறையினர் அடங்கிய குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணங்களை மேற்கொள்ளும் போது அங்கு அவருக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காகவும் கூடக்கூடிய கூட்டத்திலே ஒழுங்குமுறைப்படுத்துவதற்காகவும் தொண்டர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காகவும் தொண்டர் அணி என்ற ஒரு அணி தமிழக வெற்றி கழகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த அணிக்கான ஆலோசனை கூட்டம் தற்பொழுது பணியூர் அலுவலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த தமிழக வெற்றி கழகத்தில் தொண்டர் அணிக்கு ஆலோசனை வழங்குவதற்காக ஓய்வு பெற்ற ஐஜி ரவிக்குமார் தலைமையில் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் குழு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் குழு இந்த தொண்டர் அணிக்கு பாதுகாப்பு பணிகளை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும், தொண்டர்களை எவ்வாறு ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டும், எந்த மாதிரியான முறைகளை கையாள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய ஆலோசனைகளை வழங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓய்வு பெற்ற டிஎஸ்பி சஃபிபுல்லா, ஓய்வு பெற்ற டிஎஸ்பி சிவலிங்கம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கின்றனர். காலையிலிருந்து இந்த பணியூர் அலுவலகத்தில் ஆலோசனை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த அதிகாரிகள், இந்த 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் தொண்டர் அணியினுடைய நிர்வாகிகளுக்கு, அந்த தொண்டர் அணியில் இடம்பெற்று இருக்கக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்வது குறித்த ஆலோசனைகளை அவர்கள் 2 மணி நேரத்துக்கு மேலாக வழங்கி வருகின்றனர். கட்சியின் தலைமை கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் மேற்பார்வையில் இந்த குழு செயல்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியாக இருக்கக்கூடிய இருந்த ஐஜி ரவிக்குமார் தலைமையில் இந்த குழுவானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கின்றனர். வரக்கூடிய நாட்களில் விஜய் விரைவில் பிரச்சார சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வழிகாட்டு நெறிமுறைகள் வெளிவந்த பிறகு விஜயின் பிரச்சார சுற்றுப்பயணம் தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்நிலையில்தான் விஜய் எங்கெங்கெல்லாம் சுற்றுப்பயணம் செல்கிறாரோ அங்கெல்லாம் சட்டமன்ற தொகுதிக்கு 2 பேர் வீதம் மொத்தமாக 468 பேர் இந்த தொண்டர் அணியில் இடம்பெற்றிருக்கின்றனர். இவர்கள் விஜய் பிரச்சாரம் செல்லக்கூடிய இடங்களுக்கு சென்று அந்த பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் தான் இந்த ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் குழுவானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மகேந்திரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.